வணக்கம். நான் தருமபுரி மாவட்டத்துல ஜோதிட நல சங்க தலைவரா பேசுறேங்க. ஐயா செயலாளரா இருக்கிறாரு. ஐயா பொருளாளரா இருக்கிறாரு. நம்ம தருமபுரி மாவட்டத்துல கடந்த ஒரு 8 மாதம் நம்மளுடைய சங்கம் துவங்கி 8 மாதங்கள் ஆகிறது. இந்த 8 மாதத்துல ஜோதிடர்களுக்கான பல்வேறு வளர்ச்சி பணிகளை நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுட்டு இருக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு மாசமும் மாசத்துல தமிழ் மாதத்துல வரக்கூடிய 2வது சனிக்கிழமை நம்ம தருமபுரி மாவட்டத்துல ஜோதிட நல சங்க கருத்தரங்கம் நடைபெறுகிறது. இந்த கருத்தரங்கத்துல அனைத்து ஜோதிடர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும். அதே போல நம்ம ஜோதிட நல சங்கத்துல பல்வேறு ஜோதிடர்கள் உறுப்பினர்களாக சேர்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஜோதிடர்களா இருந்தா நீங்களும் இணைந்து கொள்ளலாம். நம்ம இணைந்து கொண்டால் என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்வார்கள். அதாவது தருமபுரியில நம்ம ஜோதிடரா இருந்து தருமபுரி சங்கத்துல இணைஞ்சு நம்ம ஒரு உறுப்பினர் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. ஜோதிட சங்கத்துல இணையதன் மூலியமா பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம ஜோதிடர்கள் இதெல்லாம் அனுபவிக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை முதல்ல இதுல உறுப்பினர்களான ஒரு அங்கீகாரம், தருமபுரி சங்கத்துல இருக்கிறதுக்கான இதுல பங்கீடு செஞ்சு இதில் மூலமா செயலாற்றுறதுனால ஒரு விதமான அனுகூலம் உண்டு எல்லாரும் மூலியமும். அதாவது சகல ஜோதிடர்களும் ஒரு நட்பு கிடைக்கும். தன்னுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மாதம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தருமபுரியில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற சந்திரா மஹால்ன்ற ஒரு மீட்டிங் ஹாலில் நடக்குது. இது நடக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணி டு மதியம் 3 மணி வரைக்கும் இந்த சிறப்பான கருத்தரங்கம் நடந்துட்டு இருக்குது. அதாவது இதில் இந்த ஜோதிட கருத்தரங்களை பார்த்தீங்கன்னா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மட்டும் இல்லாத பொதுமக்களும் கலந்துக்கலாம். மேலும் கோயில் சேவகர்கள், பொதுநல ஆர்வலர்கள், அதாவது கோயில் அர்ச்சகர்கள், மேலும் இந்த ஜோதிடர்கள், புரோகிதர்கள், இப்படி ஜோதிடம் சம்பந்தமான பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களாகட்டும், இல்லை படித்து ஜோதிடம் பார்க்குறவங்களாகட்டும், இல்லை அனுபவத்தில் பார்க்கக்கூடிய ஜோதிடர்களாகட்டும், எல்லாரும் கலந்துக்கலாம். இவங்க தான் வரணும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் கலந்துக்கலாம். மேலும் இதில் உறுப்பினர்கள் நிறைய சேர்ந்து சங்கம் மேலும் வளர்ச்சி அடையணும். இந்த சங்கம் பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டங்களில் ரொம்ப பிரபலமாக நடந்துட்டு இருக்குது. சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், பள்ளிப்பாளையம், இந்த மாதிரி நாமக்கல் மாவட்டம், இப்படி எல்லா நம்மளை சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள்லாம் மிக சிறப்பாக நடக்குது. நாங்களாம் ஜோதிடர்களாக இருந்து நம்ம மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் பல நாள் உண்டு. பல ஜோதிட கருத்தரங்குக்கு நாங்கள் போக முடியலையேன்னு ஒரு வருத்தம். அது நம்ம ஊரில் நடக்கும்போது நமக்கு ஒரு பெருமை. நம்மளாம் இப்போ அங்கே போய் கலந்துக்க முடியாதுங்க, இங்கே கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டு சக ஜோதிடர்களுடைய கருத்தை கேளுங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் தெரிவிக்கலாம். இந்த சங்கத்தில் குழு இருக்குது. இந்த குழுவில் இணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ உங்கள் சந்தேகங்களை கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். குழுவில் உங்கள் கருத்துக்களும் பரிமாறிக்கலாம். மேலும் இந்த சங்கத்தோட வளர்ச்சிக்காக உறுப்பினர்களாக சேர்றதுக்கு உங்களுக்கு மாதாந்திர சங்கத்தினுடைய ஒரு சந்தா தொகை ஒரு 500, முதல்ல சேருபவர்களுக்கு ஒரு 2000 கட்டணமாக இதில் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் சேர்ந்துக்கலாம். யாருக்கும் எந்த விதமான தடையும் இல்லை. இதில் சேர்றதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, அவங்க ஜோதிட நிலையம் எங்கே வச்சுருக்கிறாங்களோ அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபு, 2 ஃபோட்டோ, இதை மட்டும் கொடுத்து நீங்கள் ஜோதிட சங்கத்தில் இணைஞ்சிக்கலாம். எப்போ வேணாலும் வரலாம். வாங்க, உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. கருத்துக்களை இங்கே இருக்கிற கருத்துக்களை பரிமாறி தெரிஞ்சுக்கங்க. இது பண்ணி வைங்க. இல்ல, இது புஷ் பண்ணி வைங்க. அதுக்குள்ள வேற. அதாவது ஜோதிடம் என்பது கடல் மாதிரியானது. அதாவது கடல் போல. அதாவது ஜோதிடத்தில் கரை கடந்தவர் எவரும் இல்லை. ஒருவர் முழுமையான ஜோதிடர் ஆக வேண்டும் என்றால் 7 ஜென்மம் கடக்க வேண்டுமா. அதுபோல கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு இருக்கு. அதுபோல ஒவ்வொரு ஜோதிடர்களும் நம்ம படிச்சு முடிச்சுட்டுங்க, நான் அவ்வளோதான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லை, இதுவரை யாரும் இல்லை. அதனால ஜோதிடம் கத்துக்கிறவங்க ஆகட்டும், ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆகட்டும், இந்த சங்கத்துல இருந்து இணைஞ்சிக்கலாம். அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை பகிரலாம். மற்ற ஜோதிடர்களிருந்து சில கருத்துக்களை அவங்க உள்வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல நன்மைகள் இந்த சங்கத்தில் இணைவதனால பலன் பெறலாம். மேலும் இந்த சங்கத்தில் நம்ம இணைவதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உறுப்பினர் கார்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல மாட்டிக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்கப்படுகின்றன. கூடிய ஒரு ஷீல்டு தரப்படுது. இது சங்கத்தில் இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கௌரவமாக உங்களுக்கு அந்த வருடாந்திர
கருத்தரங்கம் நடக்குது. மாநாடு நடக்க போகுது. மாதம் மாதம் கருத்தரங்கம் நடக்குது. வருடம் ஒரு முறை இது மாநாடாகவும் நல்ல சிறப்பாக விழாவாக கொண்டாடப்படுது. அந்த விழாவாக கொண்டாடப்படுற நேரத்தில் இந்த சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும், நிர்வாகிகள் அனைவருக்கும், மேலும் இந்த சங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போற்றி அவர்களுக்கு இந்த ஷீல்டு வழங்கப்படுகிறது. வழங்கி அவங்கள ரொம்ப கௌரவிக்கலாம். ஏன்னா இது மேலும் இந்த சங்கத்துக்கு உள்ள வாங்க, புது உறுப்பினர்கள், புது நிர்வாகிகள் எல்லாம் உள்ள வரும்போது சங்கத்தின் வளர்ச்சி மேன்மேலும் வளரும். இதன் மூலியமா கருத்துகள் பரிமாறப்படும், சந்தேகங்கள் தீர்க்கப்படும். இதனோட பொதுமக்களும் ஆர்வம் இது மேல நிறைய இருக்கும். உள்ள வாங்க, கண்டிப்பா உறுப்பினரா சேருங்க. நல்லது, வாங்க. நம்ம தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்துல பொதுவா உறுப்பினர்களுக்காகட்டும் இல்ல நிர்வாகிகளுக்காகட்டும் ஒரு ஒற்றுமை. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சங்க வளர்ச்சிக்காக பல்வேறு திட்ட விதிமுறைகளை நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த தீர்மானங்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு ஜோதிடர் அவருடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கட்டாயம் ஜோதிடர்களுடைய பங்களிப்பு இருக்கும். அது சுக துக்கமாக இருந்தாலும் சரி, அசுப துக்கமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து ஜோதிட பங்களிப்பு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடருடைய குடும்பத்துல ஒரு இறப்பு நிகழ்வு நடந்தால் அந்த இறப்பு முதல் நாள் நடக்கக்கூடிய சடங்குகளுக்கு உண்டான ஒரு சன்மான தொகை 15,000 நம்ம ஜோதிட நல சங்கத்தின் சார்பாக கொடுத்து அதை பயன்பெற வகையில அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில நம்ம சங்கம் இயங்கும். அதே போல வந்து ஒரு சுப காரியம் நடக்குதுன்னு சொன்னாலும் அனைத்து ஜோதிட ஒற்றுமையோடு ஒரு பங்களிப்பு இருக்கும். இது வந்து நம்ம ஜோதிடர்களுக்கான ஒரு பங்களிப்பு விதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சங்கம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல முறையாக பதிவு செய்யப்பட்டு அந்த பதிவின் மூலியமா தான் நம்ம சங்கம் செயல்படுது. இந்த சங்க திட்டங்கள் எல்லாமே வரவு செலவு அனைத்துமே முறையாக காண்பிக்கப்பட்டு அதுல எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் முறையா அந்த ஜோதிடர்களுக்கு உண்டான வரவு செலவு காண்பிக்கப்பட்டு நம்ம சங்கத்தையும் முழுமையாக வளர்ச்சிக்கு மேற்கொள்ளப்படுகிறது. இப்ப நம்ம சங்கத்துல வந்து ஜோதிடரா உறுப்பினரா சேர்ந்தா தருமபுரி மாவட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு ஜோதிட சங்கத்துல நான் உறுப்பினரா சேர்றதே ஒரு பெருமை. அந்த பெருமைக்கு அந்த தருமபுரியில அந்த நடக்கக்கூடிய அந்த சங்கத்துல இருந்தாதான் அந்த பெருமை சேரும். மத்த மத்த மாவட்டத்துல எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை குழுக்கள் இருந்தாலும் அதுல இணைஞ்சாலும் அது தருமபுரி மாவட்டத்து பெருமை சேராது. ஆனா தருமபுரியில இருந்து அதுல ஒரு ஜோதிடர் உறுப்பினராக சேர்றதே அந்த தருமபுரிக்கு உண்டான அவருக்கு அந்த பெருமையை அந்த சேர்த்து கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாசமும் நடக்கக்கூடிய கருத்தரங்குல அனைவருக்குமே பேசுறதுக்கான வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. அது பொதுவா அடிப்படையில் இருக்கலாம், உயர்நிலை இருக்கலாம். பொதுவா ஜோதிடர்கள் அனைவருமே பஞ்சாங்கத்தை வைத்து யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. அதனால ஜோதிடர்களா இருக்கிறவங்க நம்ம ஜோதிட நல சங்கத்துல உறுப்பினரா ஜாயின் பண்ணி பல்வேறு நல திட்டங்கள்ல நம்ம சங்கத்தின் சார்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக வந்து நம்மளுடைய பொதுவா பார்த்தீங்கன்னா தலைவர், பொருளாளர், செயலாளர், தலைவர் இப்படி நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சங்க திட்டங்கள்ல நிறைய உட்பட்டு இருக்குது. ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஜோதிடர்கள் வந்து பயன்படக்கூடிய வகையில ஒரு ஆன்மீக பயணமா வருடத்திற்கு ஒரு முறையாகவும், அதே போல வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான நன்மதிப்பு சான்றிதழ், வருடாந்திரமான சிறப்பான ஜோதிடர்கள் யாராவது தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு நன்மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வருடாந்திர மாநாட்டுல கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு இதழும் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் அவங்களுக்கு உண்டான ஒரு கௌரவம் அந்த மேடையிலே வந்து கௌரவிக்கப்படும் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம ஜோதிநல சங்கம் மாதாந்திர சங்கத்துல வந்து கலந்துக்கிறவங்களுக்கு அனுமதி இலவசம். அதே போல வந்து உணவு, தேநீர் மற்றும் இலவசமாக நம்ம வழங்கப்படுறோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் பல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேளுங்க. எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க.